கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இந்நாளிலே பெருகுவதாக. இன்று மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாத பெருவிழாவின் முதலாம் நாள். நீங்கள் குடும்பமாக கட்டாயம் கலந்து கொள்ள ஆயத்தமாகுங்கள். குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். இன்று முதல் நாளிலே கர்த்தர் மெய்யாகவே கூட்டத்திலே இறங்கி வருவார். உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக தம்முடைய வல்லமையோடு கூட வெளிப்படுவார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே தேவன் நடத்தின பொழுது அவர்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? நான் வழியில உன்னை காப்பதற்கு, அதே நேரத்தில் நீங்கள் எங்கே போகணுமோ நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு வல்லமையுள்ள ஒரு தூதன் அவர்களுக்கு முன்னே செல்ல துவங்கினார் என்று பார்க்கின்றோம். ஒரு விஷயம் யோசுவாவுக்கு அவர் தரிசனமாக்கிறார். அப்பொழுது யோசுவா கேட்கிறார், நீ எங்களை சார்ந்தவரோ அல்லது சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, அன்றைக்கு மோசேக்கு வாக்கு கொடுத்து அன்றிலிருந்து அவர்களுக்கு முன்பதாக புறப்பட துவங்கினவர் அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்து அங்கு உள்ள எழுதியிருக்குது பாருங்களேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அப்போ அவர்களை அழகாக நடத்தி ஆயத்தம் பண்ணின ஸ்தானம், ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் முன்னால் சென்று உங்களை அங்கே அழகாய் உங்களை சேர்ப்பார் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட இந்த வாழ்க்கை என்ற நம்ம இந்த உலகத்தில் வனாந்தரம் போன்ற இருக்கிற பாதையில் நம்ம நடந்து கொண்டு போகின்றோம். ஆனால் தேவன் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்பி இருக்கின்றார். அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக, அப்பொழுது நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய சேனாதிபதிகளாக தேவனுடைய ஊழியர்கள் நமக்கு முன்னே அவர் செல்வது உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பது உண்டு. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில நம்ம அழகாய் பரம கானானை நோக்கி நடந்து கொண்டு இருக்கின்றோம். கர்த்தர் நம்ம அருமையாய் வழி நடத்துவார். எப்படி இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்துல போஷித்தார், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார், வஸ்திரம் பழமையா போகல, அருமையா அவர்களை நடத்தினது போல நம்மையும் கூட ஒரு தீங்கையும் நாம் காணாத படிக்கு, ஒரு தீமையும் நம்மை தொடராத படிக்கு அருமையாய் கர்த்தர் வழி நடத்துவார். வழியில் உன்னை காக்கிறதற்கும். அப்போ இந்த உலகத்துல பல பாடுகள், பல தீங்குகள், தீமைகள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அதனோடு கூட நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். விசேஷமாக இன்றைக்கு இந்த உலகத்துல ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி நல்ல ஒரு வேலையில அமர்த்துவது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இதற்கென பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வரட்டும், ஆண்டவரே சரியாய் வழி நடத்தட்டும் என்று சொல்லி கேளுங்க. நீங்க அருமையாய் வழி நடத்துவார். உங்க பிள்ளைக்கு ஒரு ஏற்ற வரன் பார்க்கணும், ஏற்ற நல்ல துணையை தேடணும், நன்றாய் திருமணத்தை நடத்த வேண்டும். இவையெல்லாம் செய்வதற்கு அழகான ஒரு வழி நடத்துதல் இல்லாமல் இருக்கலாம். நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் மகனுக்கு அல்ல என் மகளுக்கு ஏற்ற துணையை அழகாய் காண்பிக்கும்படியாக நீர் எங்களுக்கு முன்னே வழியை ஆயத்தம் பண்ணுங்க, ஒரு தூதனை அனுப்புவீராக. ஆண்டவரை சரியாய் நடத்தி அழகாய் ஏற்ற துணையை கண்டுபிடித்து அருமையாய் திருமணத்தை நடத்தி அவர்களை குடும்பமாய் கட்டுவிக்கும் வரைக்கும் ஆண்டவரை எங்களுக்கென்று ஒரு தூதனை அனுப்புவீராக என்று சொல்லி கேளுங்க. நாம் கர்த்தர் விசேஷமாக பரலோகத்திலிருந்து
வல்லமை மிக்க தூதனை அனுப்புவார். ஆம், அவர் அழகாய் உங்களுக்கு வழி நடத்துவார். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்க பிள்ளைகளை அல்லது ஒரு பிஸ்னஸ் விஷயமா நீங்க வெளியே தேசத்துக்கு போறீங்க, வெளி ஊருக்கு போறீங்க, அல்லது ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. கர்த்தாவே, எனக்கு முன்பதாக ஒரு தூதன் முன்னே செல்லட்டும், வழிகளை ஆயத்தம் பண்ணுவீராக, நான் செல்லுகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, வழியிலே எங்களுக்கு ஆண்டவரே தீமைகள் இல்லாதபடி காத்தருளும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. நீங்க முற்றிலும் அந்த காரியத்துல ஜெயம் எடுக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு தூதன் அல்ல, பரலோக சேனையவே உங்களுக்கு அவர் அனுப்புவார். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, வழியிலே எங்களை காப்பதற்கும் நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஸ்தானத்திற்கு செல்லும் வரைக்கும் ஆண்டவரே, ஒரு தூதனை எங்கள் முன்பதாக அனுப்புவீராக. இதோ தேவ பிள்ளைகள் ஆண்டவரை எந்த காரியத்திற்கு வழிநடத்துதல் கேட்டு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரை அவர்களை வழிநடத்துவீராக. ஒரு தூதனை அனுப்புவீராக. அருமையாய் வழிகளை ஆயத்தம் பண்ணுவீராக. பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை அருமையாய் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் விசேஷமாக ஆசீர்வாத பெருவிழாவிற்கு உடைய பிள்ளைகள் வர யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் வருவதற்கு இருக்க தடைகளையெல்லாம் நீக்கி அருமையாய் நீர் அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வாத பெருவிழாவிலே சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று முதலாம் நாள் ஆசீர்வாத பெருவிழா. நீங்கள் ஒரு நாளையும் மிஸ் பண்ணாதீங்க. முதல் நாளிலே குடும்பமாய் வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.